கிளியரா? ரிட்டர்ன்ல ஒருத்தர் ஒரு கிளைண்ட் வராங்கன்னா பிசினஸ் எப்படி டெவலப் பண்றதுன்னு சொல்லிட்டீங்க, நோட்டீஸ் எப்படி ரெடியூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டீங்க, காம்போசிஷன் மூலியமா பெருசா நோட்டீஸ் வராதுன்னு. சோ ஒரு பெரிய பிரம்ம சூத்திரதாரியா இருக்கீங்க சார். ஒரு விஷயத்த சொன்னா அதுக்குள்ள இன்டர்ன்ல நிறைய விஷயங்கள் சொல்லி தரீங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடுறேன் நான் இதே ஃப்ளோல. நெட்வொர்க் வித் அதர் ப்ரொஃபஷனல், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நெட்வொர்க், நான் நெட்வொர்க் பண்ணி அதர் ப்ரொஃபஷனல் கூட நான் நெட்வொர்க் பண்ணும்போது என்னோட growth இன்க்ரீஸ் ஆகுதா, என்னோட நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகுதா, என்னோட கிளைண்ட் இன்க்ரீஸ் ஆகுறாங்களா, என்னோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதா? சூப்பர் நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இது நீங்க 4 விதமா கேட்டாலும் எனக்கு இது ஒரு வழி பாதையா தான் சார் தெரியுது. இது எப்படின்னாக்கா, எல்லாரும் எல்லாமே டீல் பண்ண மாட்டாங்க சார். எனக்கா டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்கில்ஸ். எனக்கு ஒரு வேளை இங்கிலீஷ் வரும், வராது, ஒரு பயம் வரும். எனக்கு உண்மையாலுமே சார் எனக்கு திக்குவாயிருக்கு சின்ன வயசுல இருந்து. என்னோட பேரே எனக்கு சொல்ல வராது. ரொம்ப பேருக்கு இந்த விஷயம் தெரியும். எனக்கு பேரே சொல்ல வராது. அப்படியே நான் நின்னுடுவேன். 1 மணி நேரம் ஆனாலும் சொல்ல வராது. அதனால அதை தவிர்த்து மத்த எல்லாத்தையும் நான் வளவளன்னு பேசுவேன். ஆனா இது மட்டும் சொல்ல வராது. அப்போ அது டிபெண்ட்ஸ் அப்பான் ஸ்கில்ஸ் தான். அது நம்ம குறை சொல்லக்கூடாது. அது ஒரு குறையும் கிடையாது. எனக்கு எது அதிகமா வரும்? ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். அது எனக்கு எது அதிகமா வருதோ அதை நான் யூஸ் பண்ணலாம். அப்போ நான் ஒரு டாக்ஸ் பிராக்டிஷனர் போய் பார்க்குறேன், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு ஒரு சமகாலத்தில் இருக்கிற ஒரு என்ன மாதிரியே ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்றது நான் ஏன் போய் பார்க்கக்கூடாது? ஆஸ் அ ஃப்ரெண்டா, சேம் ஏஜா இருக்கும், இல்லைன்னா ரொம்ப அதிக வயசானவராக இருப்பாரு. நான் ஏற்கனவே சொன்ன போல மேனுவல் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவா கூட இருப்பாரு. அவர் ஒரு 100 கணக்கு வச்சிருப்பாரு. நோட்டீஸ் வந்துடும், என்னப்பா இன்னும் வந்துருக்குதுப்பா, எனக்கு என்னன்னு பார்க்கறது இல்லப்பா, எனக்கு கம்ப்யூட்டர் பார்க்க தெரியலப்பா. நிறைய பேர் இருக்காங்க. அவங்களை குறை சொல்லக்கூடாது. அவங்க நல்ல ஸ்கில்ஃபுல்லா இருப்பாங்க அக்கௌண்ட்ஸ்ல. நோட்டீஸ் வரும்போது அதை எப்படி டீல் பண்ணணும்ன்றது ஒரு தயக்கம் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணாக்கா, நம்மளே ஜிஎஸ்டி கம்பெனி செக்ரட்டரியா இருக்கட்டும், ஆடிட்டர்ஸா இருக்கட்டும், ஆடிட்டர்ஸ்லாம் சம்டைம்ஸ் சில இடத்துலலாம் ஸ்டாஃபே கூட கிடையாது. அவங்க என்ன பண்ணாங்க, நோட்டீஸ்க்கெல்லாம் டைம் ஒதுக்கணுமா, பழைய கேசஸ், கரண்ட் ஒர்க்கே பண்ண முடியல, பழைய கேசஸ் எல்லாம் எப்படி பாக்குறது, இதை ஒரு ஃபாலோ பண்ணணும். நோட்டீஸஸ்க்கு அவங்க காசு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா டீலரு, இது மாதிரி பல குழப்பம் இருக்கும். அப்போ நம்ம பேசும்போது, சார் ஜிஎஸ்டி நோட்டீஸஸ்லாம் நான் பண்றேன், ஜிஎஸ்டி அப்பீல்ஸ் பண்றேன், ஆடிட் பண்றேன், உங்களுக்கு என்னன்னு சொல்லுங்க, நம்ம ரெஃபரல் ஃபீ மாதிரி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். நான் ஃப்ராங்காக தான் சொல்றேன். ரெஃபரல் ஃபீ மாதிரி நீங்க சொல்றீங்களா, உங்களோட கிளைண்ட் தானே சொல்றீங்க, உங்க மூலியமா தான் நடக்கும். நான் பண்ற கேசஸும் நான் எடுத்துக்க மாட்டேன், உங்க மூலியமா தான் நடக்கும். உங்களோட கேசஸ் தான் உங்களோட கிளைண்ட் தான். இந்த ஒர்க்கை மட்டும் நான் பண்ணி தரேன். எனக்கு இந்த ஒர்க்கு தெரியும், நான் நிறைய பாக்குறேன், அதனால இந்த ஒர்க்கை மட்டும் நான் பண்றேன். இதுக்கு உண்டான ஃபீஸை நான் கிளைண்ட் கிட்ட பேசிக்கிறேன், நீங்களே பேசி கொடுத்தாலும் ரைட்டு. இந்த மாதிரி ஒரு நல்ல டீலிங் பேசும்போது நம்மளோட எக்ஸ்பென்ஷன் ஆகும், நம்மளோட சர்வீசஸ். அவங்களுக்கும் சரி, இந்த கேசஸ்க்கு இவர் கூப்பிடலாம், ஜிஎஸ்டி நோட்டீஸா நீங்களா பாருப்பா, ஏஐயா ஆடிட்டா உங்களை பாருங்க. அது மாதிரி அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும். அப்போ அவங்ககிட்ட வர கேசஸும் விட மாட்டாங்க. அவங்க யாரங்க போய் பாக்குறது, ஆபீஸ் நீங்களே போய் பாத்துங்க, டீலரு நாங்க போறதுங்கன்னுவாங்க. அப்படி அப்படியே விடும் போது எல்லாமே அப்படி அப்படியே நின்றுடும், அப்படியே தொங்கி கிடக்கும் ஒரு இடத்துலயும். அதையும் தொங்க நம்ம தெரிஞ்ச கூட்டத்திலயோ, ஆடிட்டர்ஸ் ஆஃபீஸ்லயோ, கம்பெனி செக்ரட்டரிலையோ தெரிஞ்ச டாக்ஸ் பிராக்டிஷனர்லாம், நான் இந்தந்த ஏரியாவிலாம் பாக்குறேங்க, ஜிஎஸ்டி அப்பீல்ஸ் பாக்குறேன், ஐடி வந்தா உங்ககிட்ட கொடுக்குறேன், ஜிஎஸ்டி அப்பீல்ஸ் வந்தா எங்கிட்ட கொடுக்குறேன். அது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் காம்படிஷன் தான், அது ஒரு நல்ல வெல்த்தி காம்படிஷன் தான் அது. அதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் சார். நெட்வொர்க் வித் கொலாபரேஷன் கண்டிப்பா கிளியரா? சோ நெட்வொர்க் வித் கொலாபரேஷன் பண்ணும்போது the each other sharing the knowledge and experience, yes sir, plus also income, sharing of the income. yes sir. சோ கிளையண்ட்டுக்கு வந்து ஒரு லாங் பெண்டிங் இல்லாம ஸ்மூத்தா முடிச்சு இதுவே டெலிவரி கொடுக்கும்போது அந்த சொல்யூஷனை ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வந்து ப்ரொஃபஷனல் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க சார், அசோசியேட் ப்ரொஃபஷனல் சொல்லுவாங்க. அசோசியேட் வித் எனக்கா, நீங்க இப்போ ராணிப்பேட்டில் இருக்கிறீங்க, வேலூர்ல இருக்கிறீங்கனாக்கா, நான் ஒரு வாட்டி நான் ராணிப்பேட்டுக்கு வேலூருக்கு வர முடியும், ஒரே ஒரு கேஸ் வச்சுக்கிட்டு. அப்ப என்ன பண்ணோம், சார் அங்கிருந்து ஒரு கேஸ் வந்திருக்கு சார், நீங்க அட்டகாசமா பண்ணுவீங்க, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, எனக்கு தயவு செஞ்சு முடிச்சு கொடுத்துருங்க, என்னோட பிக் கிளைண்ட் அவரு, நீங்க என்ன ஃபீஸா வாங்கிக்கோங்க, எனக்கு ஒரு ரெஃபரல் ஃபீஸ் சேர்த்து சொல்லுங்க. தப்பே கிடையாது, எனக்கு நான் ரெஃபரல் பண்றேன் இல்லைங்களா, தப்பு இல்லை. அப்படி சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணும், சரி நம்ம பண்ற ஒர்க்கோட சாருக்கு சேர்த்து செய்யறோம். அப்படி எனக்கு பார்ட்டிக்கு பிரச்சனை முடிஞ்சது, நீங்க நல்லா செய்யுற கான்பிடன்ஸ், எனக்கும் ஒரு ரெஃபரல் ஃபீ கிடைக்கும். இது எல்லாருக்குமே நல்லது தானே, தப்பு இல்லைங்களே. அதனால இது ஒரு டீம் ஒர்க்கா பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். அது என்னன்னா லைக்லி மைண்டடா தான் இருக்கணும். நம்ம இயலாமையை வெளிப்படுத்துறதை விட இயல்பானதை வெளிப்படுத்தணும். எனக்கு என்ன தெரியும்ன்றதை வெளியில சொல்லும் போதுதான் இயலாமை குறையும். அப்பதான் நம்ம டீம் பில்டிங்கே நல்லா இருக்கும். அந்த அசோசியேட் ப்ரொஃபஷன்ஸ்ன்றது நிறைய கத்துக்க வெளியில கொணர நிறைய விஷயங்கள், நல்ல செட்டப் நல்லா இருக்கும். ஒரு டீம் ஒர்க்கா பண்ணலாம், சூப்பரா பண்ணலாங்க சார். இது நம்மளுக்கு ஜிஎஸ்டி சொல்லி கொடுத்துருக்கு. எங்கெங்கோ இருக்கிறவங்க எல்லாம் நம்மளுக்கு இன்னைக்கு தெரியும்னாக்கா அது காரணம் இந்த அசோசியேட் ப்ரொஃபஷன் தான் சார்.
எஸ், சூப்பர். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா நீங்க தான். எங்க எல்லாரையும் ஒண்ணா எடுத்துட்டு வந்திருக்கீங்களே. தேங்க்யூ சார். சார் அடுத்து வந்து சார் சோசியல் ப்ரூஃப் ஸ்ட்ராட்டஜி சார் அப்படின்னா என்ன சார்? இந்த ஒரு வார்த்தையை அடிக்கடி கொஞ்ச நாளா நாங்க கேள்விப்படுறோம். எஸ் சார். டாக்ஸ்ல உண்மைங்க சார், உண்மைங்க சார். உங்க பிராக்டிக்கலா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். எஸ் சார். அதாவது நம்ம ஒரு விஷயத்த சொல்ல வரோம் போது அதுக்கு ஒரு பிரேயரை வைப்போம், ஒரு முற்றுப்புள்ளி ஒண்ணு வைப்போம். இந்த 18 lakhs ஃபைனா இன்ட்ரெஸ்டா நிஜமாலுமே ஒரு ஃபைன் கட்டணும்னாக்கா எந்த அளவு வெய்வர் கொடுக்க முடியும் அப்படின்ற போல ஒரு இடத்துலயும் நம்ம சொல்லும்போது அந்த நோட்டீஸ் டிராப்டு பிக் மிஸ்மேட்ச் இருக்கு, அதுல எக்ஸம்ஷன் ஏதாவது அலோவ் பண்ண முடியுமா, இதே மாதிரி வேர்டுகள் நம்ம யூஸ் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்தந்த இடத்துலலாம் சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணலாம் சார் ஜிஎஸ்டி நோட்டீசஸ். எனக்கு இப்போ 18 lakhs டிமாண்ட் நோட்டீஸை கூட நம்மளால ப்ரொசீஜர் டிராப் பண்ண முடியும். அதுல ஒரு நியாயமான கோரிக்கைகள் இருக்க பட்சத்துல நம்ம செக்ஷன்ஸ் சர்க்குலர் நல்லா கரெக்டா கோட் பண்ற பட்சத்துல அப்போ சோஷியல் ப்ரூஃப் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னாக்கா நம்ம அந்த நோட்டீஸ்ல என்ன இருக்கு, நம்ம என்ன சொல்ல வரோம், நம்ம என்ன ப்ரேயர் வைக்கிறோம், நம்ம எதிராளு ப்ராப்பர் ஆஃபீஸரோ டிசிஓ எஸ்சிஓ என்ன புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம அந்த ப்ரேயர்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நம்மளே ஒரு கன்க்ளூஷன், ஒரு ரிசால்விங் மாதிரி நான் இப்படி நினைக்கிறேன் சார், இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் எனக்கு கன்சிடரிங் த அபோவ் கைண்ட்லி டிராப் திஸ் நோட்டீஸ் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு வைக்கும்போது அது ஒரு அத்தாரிட்டியோட ஒரு பில்டப் ஒன்று நமக்கு கொடுக்கும். அது கொஞ்சம் அதுதான் சோஷியல் ப்ரூஃப். அதாவது நம்ம வேற ஆஃபீஸர் வேற கிடையாது. ஒரு பிஜிஎஸ்டியில் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒரு புக்கு போட்டாரு சார். கடைசியாக ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாரு, சேல்டஸ் ஆஃபீஸர் இஸ் நாட் யுவர் எனிமி, தேர் ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங் அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யூ கேன் டூ இன் ஃப்ரெண்ட்லி மேனர் அப்படின்னு போட்டாரு. அது வந்து நல்ல விஷயம். நம்ம அவங்கள பார்த்து பயப்படணும் அவசியம் இல்லை. டீலருக்கு பார்த்து பயப்படானாக்கா அவங்களுக்கு விஷயம் தெரியல. ஐ மீன் இந்த லீகல் டெர்மினாலஜி தெரியாது. ஏதோ ஒரு படத்துல சொல்ற போல சார் இன்னும் செக்ஷன் நம்பர்லாம் சொல்லி பயமுறுத்துறாரு சார் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு படத்துல ஜெயம் ரவி. அதே மாதிரி அவங்களுக்கு செக்ஷன் தெரியாதனால தான் நம்ம கிட்ட வராங்க. நம்மளுக்கும் தெரியாதுனாக்கா அப்ப அவங்க நிலைமை என்ன வருது? அப்போ அந்த பொறுப்பு நம்ம கிட்ட தான் இருக்குது. இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோம், நஷ்டமோ லாபமோ இன்னைக்கு முடியல சார், இன்னைக்கு நிறைய ஒர்க் இருக்கு சார், நாளைக்கு சொல்றேன் சார், தப்பே கிடையாது. சாட் ஜிபிடி இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய கத்துக் கொடுக்கறதுக்கு நிறைய ஜாம்பவான்கள் இருக்காங்க சார். இந்த செக்ஷன் வந்துருக்கு சார், எனக்கு ஃப்ரீயா இருக்கும்போது கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்க. சாட் ஜிபிடில போடுறோம், பிடிஎஃப் போட்டு என்னன்னு பதில் கிடைக்குது, அந்த பதில தமிழாக்கம் பண்றோம், எனக்கு தமிழ் தான் தெரியணும் போது அது பார்த்துட்டு என்னன்னு பாட்டு மறுநாள் ஒரு பதில் சொல்றோம். சரி சார் ஆஃபீஸ் நீங்க போய் பாருங்க, முடியலனாக்கா நான் வந்து பாக்குறேன், ஒன்றும் தப்பே கிடையாது. அதுதான் வந்து அதுதான் அடுத்த கேஸுக்கான லீடிங்கே. அதுதான் நம்ம எதுவுமே பார்க்க முடியாதுனாக்கா நம்ம அந்த தொழில் செய்யறதுக்கு வலு கொஞ்சம் குறைவா இருக்கும், நம்மளுக்கு ஒரு பலவீனமா நினைக்க தோணும். அதையே நம்ம நினைக்கணும். அடுத்த ஸ்டெப்பு போனாக்கா இந்த நோட்டீஸ்ல என்ன பிரச்சனை இருக்கு, இது நம்ம பிரச்சனை கிடையாது, we are the problem solver, not the problem creator. அப்போ நம்ம ஏன் தேடி வராங்க, ப்ராப்ளம் சால்வராக தானே பார்க்குறாங்க, அது நம்ம தானே ஸ்டெப் எடுக்கணும், முன் நடவடிக்கை. அது எடுக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு கேசஸ் நிறைய கூடும். அவங்க மவுத் ரெஃபரல் சொல்லுவாங்க, அவங்க போய் 4 இடத்துல சொல்லுவாங்க, நான் எதிர்பார்க்கவில்லையா அவரு முடிச்சு கொடுத்தாருப்பா அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒரு ஆடிட்டருக்கு வந்து ஒரு கிளைண்ட் தான் சார் ஃபேஸ். எஸ், கண்டிப்பா வந்து அவர் மூலியமா தான் நம்மளுக்கு வரப்போகுது. ஏன்னா அவர் போய் ஒரு 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணும்போது தான் இவரோட கிளைண்ட் லிஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நம்ம ஒவ்வொரு கிளைண்டையும் பார்த்து எப்படி ஒர்க் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி டெலிவரி கொடுக்கணும், ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு சொல்யூஷனை எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் கிளியரா இருக்கு. அருமையா சொன்னீங்க. அடுத்தது வந்து இந்த ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்றது. நான் வந்து ஒரு யங் ப்ரொஃபஷனல் சார், as a budding professional. நான் உள்ள வந்துட்டேன், ஃபீல்டுக்குள்ள வந்துட்டேன், டாக்ஸ் கன்சல்டன்டா பிராக்டிஷனரா சார்ட் அக்கவுண்டன்டா வந்துட்டேன். பட் எனக்கு ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண தெரியல. சரிங்க சார். இதை வந்து எப்படி நீங்க வந்து எங்களுக்கு சொல்லி தருவீங்க? இப்படிதான் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், ஏதாவது ஐடியாலஜி இருக்கா, ஸ்ட்ரக்சர் இருக்கா, எப்படி சார் சொல்றீங்க? இது வந்து ஒரு கஷ்டமான கேள்விதாங்க சார், ஆனா சிந்திக்க வேண்டிய கேள்வி. எனக்கு நானு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஜிஎஸ்டி 1 3B பண்றேன், 500 ரூபாய்க்கு பண்றேன், நீங்க 1000 ரூபாய்க்கு பண்றீங்க, இன்னொருத்தர் 750 ரூபாய்க்கு பண்ணுவாரு. அப்போ கிளைண்டே கேட்பாங்க, ஏங்க அவங்க 500 ரூபாய்க்கு பண்றாங்க, இவங்க 300 ரூபாய்க்கு பண்றாங்க, இந்த கம்பாரிசன் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணாக்கா நம்மளோட டீம் ஒர்க்கை ரெடி பண்ணோம், நம்மளோட டைமை எப்படி அதுல எவ்வளவு இன்வால்வ் பண்றோம், நம்மளோட டைம் கமிட்மெண்ட் எவ்வளோ, நம்மளோட ஒர்க் எவ்வளோ, நம்பர் ஆஃப் கேசஸ் எவ்வளோ, அதுக்கு தகுந்த போல் தான் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே வரும். அப்ப நான் ஒரு பிகினிங்கா ஒரு மார்க்கெட்டுக்குள்ள வரேன் அப்படின்னும் போது கண்டிப்பா குறைவா தான் இருந்தாகணும், வேற வழியே இல்லை. சார் 750 ரூபா சேராங்க சார், நான் இப்போதான் சார் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன், நானும் நல்லா பண்ணுவேன் சார், என் மேல கான்ஃபிடென்ட்டா கொடுங்க சார், நான் நிறைய கேசஸ் பாக்குறேன், பண்ணித்தரேன், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லைனாக்கா ஒரு 2 மாசம் பாருங்க, அதுக்கப்புறம் கூட நீங்க மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த காம்படிட்டிவ் கண்டிப்பா வரத்தான் செய்யும். எனக்கு நானும் டெவலப் ஆகணும், நான் புதுசா மார்க்கெட்டுக்குள்ள வந்திருக்கேன். அப்போ நீங்க 1000 ரூபீஸ் பண்ணாக்கா நான் 500 தான் பண்ணி ஆகணும்.
அவரு 2 மாசம் பார்த்துட்டு 3ஆம் மாசமும் வந்துருவாரு. ஆனா நம்ம ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த மார்க்கெட் ரேட்டுக்கு நம்மளும் வந்துதான் ஆகணும். வரலனாக்கா நம்மள நாமளே குறைச்சிக்கிற மாதிரி ஆயிடும். அப்போ அந்த கரெக்டான ஒரு கண்ணோட்டத்துக்கு வர வரைக்கும், அந்த டீலருக்கு மைண்ட் செட் வர வரைக்கும் தான் அந்த பேண்ட் வித் அந்த ஃபீஸ்ல. அதுக்கப்புறம் நம்ம உண்டான மார்க்கெட் வேல்யூ நம்ம கேட்கலாம், தப்பு இல்லை. சூப்பர் சார். ஸோ அப்போ வந்து ஊரோடு ஒத்து வாழ் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. ஸோ அடுத்து சார், லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. நான் வந்து ஐ பிகேம் ஏ மாஸ்டர் ஆகணும், நான் வந்து ஒரு பெரிய சீனியர் மோஸ்ட் அட்வொகேட் ஆர் சீனியர் மோஸ்ட் ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னும் போது லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் சார்? சூப்பரா கேட்டீங்க சார். சார் நம்மளுக்கு ஒரு பெட்டர் ஃபீஸ் இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார், என்கிட்ட ஒருத்தர் வந்து முதல் வாட்டி பொருள் வாங்குறாருனாக்கா அதுக்கு பேர் சேல்ஸ். அதே 2வது 3வது 4வது வாட்டி வந்து வாங்குறாருனாக்கா அதுக்கு பேர் ட்ரஸ்ட். அதுவே பல வாட்டி வாங்குறாருனாக்கா அதுக்கு பேர் பிராண்டு. அந்த பிராண்டை கிரியேட் பண்றதுக்கு இட் டேக்ஸ் மோர் இயர்ஸ். அது 2 இயர்ஸா இருக்கலாம், 3 இயர்ஸா இருக்கலாம். நம்ம தமிழுக்கு முதல்ல ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, பிராண்ட், அந்த பிராண்டை உடைக்கிறது தான் என்னோட வேலையே அப்படின்னு. பிராண்டிங்ன்றது வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இட் டேக்ஸ். அதுல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கருத்துல கொள்ளணும். சும்மா அசால்ட்டா நம்ம விட்டுற முடியாது. அதுல வந்து சென்டிமெண்டல் ஃபீலிங்ஸ் இருக்கும், எமோஷனல் இருக்கும். ஒண்ணும் கிடையாது, ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வராரு அப்படின்னு வரும்போது, அவர் நிறைய கஷ்டத்துல வீட்டுல நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் அவர் தான் செலவு பண்றாருன்னு வரும்போது, அவர் வரும்போது சார் எப்படி சார் இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா சார் அப்படின்னு கேட்டுப்பாங்க சார். இப்போ எம்ஜிஆர்லாம் அப்படிதான் கேட்பாங்க, வந்தோடனே சாப்பிட்டீங்களான்னு கேட்பாராம். அது வந்து அது ஒரு பிராண்ட் பில்டிங். ஆக்சுவலா அது நம்மளுக்கு புரியாது. என்ன சாப்பிடாமே வருவாங்க ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு நம்ம ஸ்ட்ரைட் மீனிங் எடுத்துக்கூடாது, லிட்டரல் மீனிங் எடுத்துக்கூடாது. அதுல ஒரு எமோஷனல் டச் இருக்கும். சாப்பிட்டீங்களா சார், தண்ணி குடிக்கிறீங்களா சார், மெத்த ஏறி வந்திருக்கீங்க, ஒரு 2 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்க, பேசலாம், என்ன ஆயிட்டு போகுது, சரி சொல்லுங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னும் போது ஒரு பெட்டர் ரெஸ்பெக்ட் கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு எமோஷனல் ஒரு அட்டாச்மெண்ட் கிடைக்கும். அவங்க என்கிட்ட நிறைய பேர் சொல்லிருக்காங்க, சார் இங்க வந்தா ஒரு ஆடிட் ஆஃபீஸ் மாதிரியே தெரியல சார், ஏதோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் நீங்க பண்றீங்கன்னு நினைக்கிறேன் சார். நாங்க என்னென்னவோ பேசுறோம், நீங்க வந்து என்ன இஷ்யூனே கேட்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் நோட்டீஸை பாத்தீங்க 10 நிமிஷம் சொல்லுங்க சார், அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்கிறான்னு கேக்குறீங்க. ஏன் சார் நான் நோட்டீஸ் எடுத்துன்னு பறக்க வரேன், நான் என்னென்னவெல்லாம் சொல்ல வந்தேன், உங்களை பார்த்தோன்னு எல்லாமே மறந்துடுறாங்க அப்படின்றாங்க. நம்ம அதை கேட்டு சிரிக்க தான் வேணும், வேற என்ன சொல்றது. எனக்கு நம்ம கிட்ட வரவங்க ஒரு ரிலாக்ஸா ஃபீல் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்பதான் அவங்ககிட்ட இருந்து மேக்சிமம் எல்லாருமே இப்போ அவுட் ஸ்போக்கனா யாரும் இருக்கிறது இல்லை, எல்லா விஷயத்தையும் யார்ட்டும் சொல்றது இல்லை. அது ஒரு சீக்கிரத்தை மெயின்டைன் பண்றாங்க, பிரைவேசி வேணுன்றதால. நம்ம கிட்ட சொல்ல வராங்கனாக்கா நம்ம மேல கான்பிடென்ட் இருந்தா மட்டும்தான் சொல்லுவாங்க. சார் பையன் இது படிக்கிறாரு, பொண்ணு இவங்க படிக்கிறாங்க, என்ன சார் பண்ணலாம். அப்ப நம்ம போயிட்டு, சார் நான் ஜிஎஸ்டி நோட்டீஸ் மட்டும்தான் சார் பாக்குறேன், இதெல்லாம் நான் பாக்குறது இல்லை சார், நீ வேற யார்ட்டையா கேட்டுங்க சார் அப்படி சொல்லுவோம். நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்றேன் சார், இந்த காலேஜ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஆடிட்டு போனா சோசியல் விஷயமா பேசுறாரு, பாலிடிக்ஸும் பேசுறாரு, அதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்கு. ஒருத்தர் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசினா வச்சுக்கோங்க, சார் எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கு சார், அப்புறம் சார் ஈவினிங் ஃப்ரீயா இருப்பேன், ஒரு 6 மணிக்கு மேல வரீங்களா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது தப்பு இல்லை. எனக்கு நம்ம டைம் நம்மளுக்கு அவர் ஃப்ரீயா இருக்கான்றதால நம்ம நிறைய வளவளன்னு பேசணும் அவசியம் இல்லை. ஆனா பேசாம இருக்க முடியாது. எனக்கு ஒரு கிளைண்ட் எல்லாத்தையும் நம்பிதான் நம்ம கிட்ட வராரு. ஆடிட்டருக்கு எல்லாம் தெரியும். இப்ப சிஏவில் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, ஒரு கிராமத்துல இருக்கிற பையனும் பாஸ் ஆகணும், ஒரு டெல்லியில இருக்கிற பையனும் ஒருத்தன் பாஸ் ஆகணும், அந்த ரேஞ்சில தான் கொஸ்டின் பேப்பரே இருக்குமா, அப்படிதான் செட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம இவங்க வேணா அவங்க வேணாம், இந்த கிளாஸஸ் வாசஸ் வேணாம், அந்த கிளாஸஸ் வாசஸ் வேணாம்னு சொல்லிட்டு நம்மளால ஒதுக்க முடியாது. அப்போ நம்ம எல்லா ரேஞ்ச் லெவலையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அப்போ அந்த பில்டு குட்வில், பில்ட் ரெஸ்பெக்ட், பில்டு அந்த ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்னாக்கா இந்த எல்லா ஃபீலிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக யூஸ் ஆகும். இது என்னோட கனிவான பார்வை. இல்ல சார், எக்ஸலன்ட் ஸ்ட்ராட்டஜி. ஏன் அப்படின்னா ஒரு ஆடிட்டர் வந்து ஒரு பொதுவா இருக்கும், யாரை சார்ந்தும் இல்லாம சோசியல் காஸ்ட், அது அந்த சோசியல் நாலேஜ், அவரை சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து அந்த கிளைண்ட் எதிர்பார்க்கறாங்க. எஸ் சார், உண்மை சார். ஆடிட்டருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குது அவங்களுக்கு. அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அவர் வந்து டாக்ஸை தாண்டி அவர்கிட்ட நாங்க எதை ஒண்ணா பேசலாம் ஃப்ரீயா அப்படின்ற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அதை கரெக்டா ஃபுல்ஃபில் பண்ணும்போது ஒரு அட்டாச்மெண்ட், பிசினஸ் தாண்டி ஒரு பர்சனல் அட்டாச்மெண்ட் அந்த இடத்துல கிரியேட் ஆகும். ஆடிட்டருக்கும் அந்த கிளைண்ட்டுக்கும் ஒரு பாண்ட் ஒன்று கிரியேட் ஆகும். சோ நாட் ஓன்லி நான் போய் டாக்ஸ் மட்டும் பேசல, என் பையன் என்ன படிக்கிறாருன்னு கேட்டாரு, என்னோட டாட்டர் என்ன படிக்கிறாங்கன்னு கேட்டாரு, என்னோட ஒப்பீனியன் வீடு எப்ப கட்டினீங்கன்னு கேட்டாரு. எஸ் சார், எஸ் சார். சோ அப்போ லோன் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தரணுமா அப்படின்னு கேட்டாரு. சோ அப்போ அந்த பாண்டிங் நீங்க ரொம்ப எக்ஸலண்டா அதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க உண்மையிலேயே. சோ ஒரு ஆடிட்டரா
ஒரு ஸ்ட்ரைட்டா நான் டாக்ஸ் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்றத தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. எஸ் சார், எஸ். ஓகே சார். அதுல என்னன்னாக்கா நம்மளுக்கு குரூஷியல் டைம்னு இருக்கும். இப்போ டாக்ஸ் ஆடிட் டைம்ல வந்து உட்காந்துன்னு சார் எங்க குடும்பத்துல என்ன தெரியுங்களா சார் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அந்த டிஜிட்டல் கீ போட்டுருவோம், பாஸ்வேர்டு அடிப்போம், அப்போ வந்து சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அதுக்குதான் நம்ம அந்த அலோகேஷன் வச்சுக்கணும். நான் இதுக்கு ஒரு என்னோட வியூல நான் சொல்ற ஒரு சின்ன விஷயம் என்னன்னாக்கா, இது தவறா யாரும் நினைச்சுக்க வேண்டாம். வீட்டுல ஒரு சிஸ்டத்தை போடுங்க. வீட்டுல ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு முடியவே முடியாது, ஆபீஸ்ல டைமே பத்தல அப்படின்னும் போது அது வேற வழியே கிடையாது. நேற்று சொன்னோம் இல்லைங்களா, ஸ்டீல் த டைம் ஃப்ரம் த நைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க்கு நிறைய இருக்கு, நம்ம நிறைய ஃபைல்ஸ் பார்த்து தான் ஆகணும், பகல நேரம் கிடைக்கல அப்படின்னும் போது ஒரு எக்ஸ்ட்ரா 1 hour வீட்டுல ஒர்க் பண்றது தப்பு இல்லை. அதனால ஆபீஸ் அரேஞ்ச்மெண்ட் வீட்லயும் ஒன்று போடலாம். அது ஒரு பெரிய காஸ்ட் இருக்காது, அது சம்பாதிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பொழுதுக்கு பேசிட்டே இருக்கணும், வாட்ஸ்அப் பார்க்கணும், இமெயில் பார்க்கணும், கிளைண்ட் கிட்ட பேசணும். கிளைண்ட் கிட்ட பேசுறது வந்து அந்த நம்ம குரூஷியல் டைம் மறுபடியும் சொன்னோம் இல்லைங்களா, நம்ம டாக்ஸ் ஆடிட் டைம்ல நம்மளுக்கு கண்டிப்பா வீட்டில் ஒரு சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் டைம் மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த நேரத்துக்கு நம்மளால ஃபைல் பண்ண முடியும். நம்ம என்ன பண்ணுவோம் ஜென்ரலா, கடைசி தேதியில பார்த்துக்கலாம். நம்ம டாக்ஸ் ஆடிட்டே பிரிச்சு ஒர்க் பண்ணணும். டேலி ஒர்க்கு ஃபுல்லா முடிச்சிட்டங்க, பேங்க் ஃபுல்லா ரெடி பண்ணிட்டேங்க, பேங்க் எல்லாம் டேலி ஆயிடுச்சுங்க, அவர் சொத்துக்கு வாங்கி எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டேங்க, செக்லிஸ்ட் ஒன்று போட்டு வச்சுட்டேங்க, செக்லிஸ்ட்ல எல்லாத்தையும் பார்த்துட்டேங்க, சின்ன கிளைண்ட்டுங்க, பெரிய கிளைண்ட்டுங்க, நேச்சர் ஆஃப் பிசினஸ் இதுங்க, ஆடிட்டோட டீட்டெயில் எல்லாமே வச்சிருக்குங்க, எல்லாமே வின்மேன்ல யூஸ் பண்ண பட்சத்தில் அப்ளை பண்ணி வச்சுட்டேங்க. சாஃப்ட்வேர் தாங்க வரணும். அப்படின்னா தான் நம்ம வி ஆர் ரெடி டு ஒர்க். அதை எல்லாத்தையுமே நான் 31 தான் பண்ணுவேன் அப்படின்னாக்கா யாரோட தப்பு? அப்போ நம்மகிட்ட பிளானிங் இல்லை. பிளானிங் இருக்கு, எக்ஸிகியூஷன் இல்லை. நமக்கு எல்லாமே தெரியுது. இது ஒரு ப்ராசஸ் ஆஃப் ஒர்க். ஒரு டாக்ஸ் ஆடிட்ன்றது ஒரே நாள முழுசா பண்ண முடியும். அப்போ ஒரு புது கிளைண்ட்டை கூட நம்மளால எடுக்க முடியாது இந்த கடைசி நேரத்தில் வந்தாங்கனாக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் வேலை செஞ்சு வச்சுக்கணும். வீட்டில் ஒரு சிஸ்டம் போறதெல்லாம் அதுக்காக தான். இல்ல நீங்க சொல்றது ஒரு அருமையான விஷயம். ப்ரீ பிளான்டா ஒர்க் பண்ணும்போது லாஸ்ட் மினிட்ல ஒரு 4 கிளைண்ட் அடிஷனலா வராங்கன்னும் போது we can engage. ஓகே, அவங்களே அகாமடேட் பண்ணி அதை முடிச்சு கொடுக்கும்போது ஒரு அடிஷனல் இன்கம் தான். நம்ம கிட்ட அந்த பிளானிங் இல்ல அப்படின்னும் போது, இல்ல சார் ஏற்கனவே என்கிட்ட ஒரு 10 ஃபைல் இருக்குது, என்னால முடிக்க முடியுமா இல்லையான்னு தெரியல, அவங்களை வெளியே அனுப்புறதை விட ப்ரீ பிளான்டா ஒர்க் பண்ணிட்டு அவங்களே அகாமடேட் பண்ணா அந்த லாஸ்ட் மினிட் ஹரியப்ல we can gain more. ஒரு அடிஷனலா 4 கிளைண்ட் வராங்க, இன்கம் வருது. சோ அந்த ஆடிட்டருக்கு அந்த ப்ரீ பிளான்ன்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இன்னைக்கு நீங்க சொல்லிருக்கீங்க. நான் அதுல ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி ஒன்று யூஸ் பண்ணுவோம் சார். சொல்லுங்க சார். பேசிக்கலா எனக்கு கொடுக்குற செக்லிஸ்ட் படி வர டீட்டெயில் வச்சு ஒரு டிராஃப்டை போட்டுருவோம் சார். ஓகே, பேப்பர் ஆனாலும் பரவாயில்ல, பிடிஎஃபோ ஆர் மேனுவல் காப்பியோ ரெடி பண்ணி ஸ்டாஃப் கிட்ட கொடுத்துருவேன். பார்ட்டி கிட்ட இதெல்லாம் காட்டிடுங்க, இந்த பேலன்ஸ் ஷீட்டை காட்டிடுங்க, சர்டிஃபிகேட், டெட்டார், பேங்க் பேலன்ஸ், சேல்ஸ், இந்த செலவு எல்லாத்தையும் காட்டிடுங்க. ஒரு வாரம் கூட ஆகும். நாளைக்கே வர சொன்னா எல்லாரும் நாளைக்கு வர மாட்டாங்க, உடனடி எல்லாம் வர மாட்டாங்க, 2 நாள்ல வரங்க, வெளில போயிட்டாங்க அப்படின்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்வைக்கு அனுப்பிச்சிடணும், கிளைண்டோட பார்வைக்கு. நம்ம செய்யறோம், இதுல என்ன சீக்ரெட் இருக்கு, டிரான்ஸ்பரண்டா இல்லைனாக்கா உங்களோட பிசினஸ் உங்களுக்கு தெரியாத எனக்கு தெரிஞ்சிட போகுது. நீங்க வாடகை 1 லட்சம் கொடுப்பீங்க, நான் 80,000 போட்டிருப்பேன். 80,000 ஜிஎஸ்டி படி கூட நான் போட்டுக்கலாம், ஆர்சிஎம் படி கூட போட்டுக்கலாம். நான் போட்டுட்டேன். அட்லீஸ்ட் அவர் பார்வைக்காவது நம்ம சொல்லிட்டோம் வச்சுக்கோங்க. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஏன் சார் 80,000 போட்டிருக்கீங்க, 1 லட்சம் வாடகை அப்படின்னு கேட்டக்கூடாது இல்லைங்களா? அப்போ வருஷம் நம்ம அவங்களோட பார்வைக்கு படம்னாக்கா அதுக்கு நமக்கு நேரம் இல்லாத பட்சத்துல ஸ்டாஃப் கிட்ட கொடுத்துலாம். இது எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுங்க, பார்வைக்கு அனுப்பிச்சிடுங்க, அவர் என்னெல்லாம் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறாரோ அது சொல்லுங்க. கடைசியா ஒரு சிட்டிங் ஒரு டீலர் கூடயும் உட்காரணும். உட்காந்து சார் இதெல்லாம் வேற என்ன பண்ணலாம், நீங்க என்னெல்லாம் ஆட் பண்ண நினைக்கிறீங்க, ஒரு 2 சொத்து வாங்கிட்டோம், அசட்ல சேர்க்கல, ஜுவல்ஸ் கொஞ்சம் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா, சேர்க்கலையா, எல்லாத்தையும் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்லிஸ்ட்டை மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்லி அது கொஞ்சம் கம்பைல் பண்ணும்போது அட்லீஸ்ட் அவங்களுக்கு எஜுகேட் பண்ண போல இருக்கும், அவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். கொடுக்குற காசுக்கு அப்பா இதெல்லாம் செஞ்சுக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திருப்திக்கு வருவாங்க, ஒரு ஃபைனலுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வருவாங்க அவங்களும். கிளியர். சூப்பர் சார். சார், சிம்பிள் ஆக்ஷன் பிளான் அப்படின்னா நெக்ஸ்ட் 30 நாளைக்கு புதுசா இந்த ஃபீல்டுக்கு வந்த யங் ப்ரொஃபஷனலுக்கு ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்களா? நிறைய ஒரு நெக்ஸ்ட் 30 டேஸ் நாங்க இதை ஃபாலோ பண்ணோம் சார், நாங்க ஸ்ட்ரீம் லைன் வரணும், இல்ல எனி எஸ்ஓபி ஆர் எனி சஜஷன் உங்க சைடுல இருந்து? நிறைய இருக்குங்க சார். ஆக்சுவலா இது ஒரு கசப்பான உண்மைதான். எங்க ஸ்டாஃப் கிட்டே நான் சொல்லுவேன், ஜிஎஸ்டி 1 3P டேலியில போடுறோம், ஜிஎஸ்டி 1 ஃபைல் பண்றோம், கிளைண்ட்டுக்கு ஃபோன் அடிக்கிறோம், அவங்க 3Pக்கு உண்டான டேக்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம ஃபீஸ் கொடுக்குறாங்க. இது அப்படியே உழப்புலயே இருக்கு இல்லைங்களா? இது ருட்டீனா ஒர்க்க செஞ்சதே செஞ்சுட்டு இருக்கோம். இது எத்தனை நாள் எவ்வளவு கிளைண்ட்டுக்கு செய்ய முடியும் அப்படின்னு நான் கேட்பேன்.
சம்டைம் ஸ்டாஃப் கூட அடிக்கடி நான் பேசும்போது ஆஃபீஸில் கேட்கும்போது சொல்லுவாங்க, சார் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 150 கேஸ் இருக்கும் சார், 150 பேருக்கு பண்ணிடலாம் சார். சரி பண்ணிடலாம்னாக்கா எப்போ பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வீக்கா, செகண்ட் வீக்கா, தேர்ட் வீக்கா, ஃபோர்த் வீக்குன்னு சார் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எடுத்து வந்து கொடுக்குறாங்க சார். அந்தந்த டைம் தான் சார். அப்போ நீங்கள் குரூஷியலாக ஒர்க் பண்ணுவீங்களே, அப்போ நம்ம குரூஷியலும் போக ஸ்டாஃபோட குரூஷியல் டைமு ரொம்ப அந்த வேல்யூபிளான டைம், குவாலிட்டி டைமை நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். பண்ணும்போது நம்ம சரி அதிகமாக எப்போதும் கேசஸ் வரும் 5லேருந்து 10க்குள்ள, 5ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ள. எனக்கு 10ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு, 5 வரைக்கும் கிட்டத்தட்ட யாரும் ரெடி பண்ண மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் 5லேருந்து 10க்குள்ள பார்த்துக்கலாம். ஒரு ஸ்டாஃப் கூடுதலாக வேணும் போட்டுடணும். அப்போ ஃபர்ஸ்ட் 5 நாள் கிளைண்ட்டுக்கு ஃபீஸ் கொடுக்காததுக்கலாம். எல்லாருக்கும் சார் 2 மாதம் ஃபீஸ் பாக்கி இருக்கு, எங்களுக்கு சார் சம்பளமே போடலை. நான் சொல்லுவேன், நீங்கள் என்ன ப்ளேம் பண்ணுங்க சார், சம்பளம் போல சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, கொஞ்சம் செலவெல்லாம் இருக்கு, கொஞ்சம் போட்டு விட்டீங்கன்னாக்கா நல்லா இருக்கும். இல்லை சார் போட்டுட்டேன் சார், அப்படின்னா கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிடுங்க சார், வரலன்னு அப்போ சொன்னார் அப்படி சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் 5 நாள் அது பண்ணணும். அப்புறம் 5 நாள் ஜிஎஸ்டி ஒன்று அந்த டேலியில் போகிறது. நம்மகிட்ட ஸ்டாஃபே நம்ம அப்பாயிண்ட் பண்ணாமல் கேசஸ் நம்ம நிறைய எடுக்கும்போது நம்மளே ஆப்ரேஷன் லெவலில் பார்க்குற மாதிரி ஆகிடும். எல்லாருக்கும் பார்க்குற ப்ரெஷர் அதிகமாகிடும். நம்பர் ஆஃப் கேசஸ் வேணும்னா ஸ்டாஃப் வேணும். ஒரு ஸ்கில் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ஸ்கில் ஆஃப் த ஸ்டாஃப். இந்த பையன் ஒரு 25 பார்க்கலாம், இந்த பையன் ஒரு 30 பார்க்கலாம், இந்த பையன் ஒரு 25 பார்க்கலாம். எங்கள் ஆஃபீஸில் 6 மணிக்கு ஆஃபீஸ் டைம் முடினாக்கா 6:01 யாரும் இருக்க மாட்டாங்க, கூட்டின்னு போயிடும். டெய்லியே சாட்டர்டே ஆஃப் டே தான், மார்னிங் மட்டும்தான், சண்டே ஃபுல் டே லீவு, எல்லா பப்ளிக் ஹாலிடேவும் லீவு, டியூ டேட் ஆனாலும். இது அப்படியே மெயின்டைன் பண்ணும். எனக்கா அவங்களோட சைக்காலஜி எனக்கு ரொம்ப முக்கியம், அவங்களோட ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால கரெக்டாக 9 மணிக்கு வரீங்களா, வர முடியலையா, ஏதாவது வண்டி ரிப்பேர்னா கூட 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிரேஸ் டைம். நான் 9 மணிக்கு இருப்பேன், அவ்வளோதான். நான் 9 மணிக்கு இருப்பேன், நீ 9-9:10 கூட வா, வந்தா ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். நாங்கள் ஆஃபீஸில் கேமராவும் இல்லை, அதனால அந்த ஒரு ப்ரெஷராக வேலை செய்யாமல் இவர்கிட்ட இருந்து ஏன்டா வெளியில போகணும்னு நினைக்கணும், வெளியில போனா இவர்கிட்டே இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நம்ம எஜுகேட் பண்ணி நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம ஒழுங்கா பார்த்தோம்னா மேலே கூட நம்மளை பார்த்துப்போம். எஸ், கிளியர் சார். அதனால நம்ம அந்த மாசத்தையும் நாளா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஃபீஸ் ரிமைண்டர் கொடுத்து வர வைக்கிறது, அடுத்த ஒரு 5 நாளைக்கு ஜிஎஸ்டிஆர் 1 பார்க்கறது, அதுக்கு அடுத்த 5 நாளைக்கு ஜிஎஸ்டிஆர் 3B முடிச்சுட்டு டிஃபரன்ஸ் அமௌண்ட் சொல்லி டேக்ஸ் வாங்கி முடிக்கிறது, அதுக்கடுத்த 5 நாளைக்கு இந்த மந்த்துக்குள்ள என்ன ஃபீஸ் வாங்க முடியும். அப்போ நம்ம வச்சிருப்போம் இல்லைங்களா, ஹவுசிங் லோனுக்கு 10ஆம் தேதி டியூ டேட்டு, பர்சனல் லோனுக்கு 5ஆம் தேதி டியூ டேட்டு, அதுக்கு தகுந்தப்ப நம்ம ஓடுவோம். அதை மாதிரி நம்ம பிரிச்சு வச்சுட்டோம்னாக்கா நம்மளுக்கு ஒர்க்கு எதுல அடிப்படுது, எதுல கேப் கிடைக்குது, அதுல வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற திங்கிங் வரும். அப்பதான் அடுத்த வேலைக்காக அடிஷனலா ஆட் பண்ண முடியும் ஒர்க்கை. இல்லைன்னா இதே ஒர்க்கை செய்ய பிளான் எல்லாம் பண்ணும்போது எக்ஸிகியூஷன் பாதிக்கும் போது நம்ம அடுத்த வேலைக்கு போகவே முடியாது, அதிகமா சிந்திக்க முடியாது, அதிகமா சம்பாதிக்க முடியாது. கிளியர் சார். ஸோ ஒரு ஒரு யங் பட்டி ப்ரொஃபஷனல் உள்ள வர்றதுக்கு என்னென்னலாம் உங்களால எஜுகேட் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணியிருக்கீங்க. அவர் எப்படி கிளைண்ட்டை டெவலப் பண்ணலாம், அவர் எப்படி ஒரு டிசிப்ளின்டா ஒரு ப்ரொஃபஷனலா மாறலாம், அவருக்கு இன்கம் எப்படி க்ரோத் பண்றது, ஒர்க்கை வந்து எப்படி சிஸ்டமேட்டிக்கா பண்றது அப்படின்றது எல்லாமே வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்களோட வேல்யூபிள், அதுவும் ப்ராக்டிசிங் டைம்ல உங்களை கூப்பிட்டு நாங்க பேசிட்டு இருக்கோம். 1 hour வேல்யூ செஷன் போனதே தெரியல. ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல உங்களை மீட் பண்றேன். அது கொஞ்சம் டாக்ஸ் சம்பந்தப்பட்டதா இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு இன்பில்டா ஒரு டாக்ஸ்குள்ள போய் ஒரு டீடைல்டா நம்ம எப்படி பண்ணலாம், ஒரு ஜிஎஸ்டினா என்ன, ஒரு டிடிஎஸ்னா என்ன, ஒரு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் இப்போ புதுசா வரப்போகுது, அதுல இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல வந்து ITR 1ல இருந்து 7 வரல எதெல்லாமே வந்து ஃபில் பண்ணணும், எந்த பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணக்கூடாது, எதை ஸ்கிப் பண்ணணும், இது எல்லாமே எப்படி உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க வந்து ஒரு யங் ப்ரொஃபஷனலுக்கு சொல்லி தர போறீங்க. ஏதாவது ஒரு டாபிக் சூஸ் பண்ணிக்கலாம், நம்ம அதுக்குள்ள போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் பேஸ்டு டெலிவரியா கொடுக்கலாம் நெக்ஸ்ட் வீக். அது உங்களோட டைமை பொறுத்தது. நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார். ஒரே ஒரு விஷயம், அருமையா இருந்தது உங்களோட ஸ்பீச். மிக்க நன்றி சார். ஒரே ஒரு விஷயம் சார், நம்ம கேரக்டர் பில்ட் பண்றது பிஹேவியர் சார். நம்ம பிறக்கும் போதே கேரக்டர் வராது. எனக்கு என்னோட ஹெரிடிட்டரியா இருக்கலாம், மேபி அந்த ஒரு பிறவி பயன் சொல்லுவாங்க, எங்க அப்பாவுக்கு இருக்கிற குணநலங்கள் எனக்கு இருக்கும், டிஎன்ஏ மூலியமா சொல்லுவாங்க, சயின்டிபிக்கலாகவும். நம்ம பிஹேவியர்ன்றது லேர்னிங் பை டூயிங் தாங்க சார். நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட், பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். நான் இதுல வந்து இப்படி இருக்க சொல்லிட்டு என்னால் எதிர்பார்க்க முடியல. எங்க அப்பா இதை கொடுத்து நீ பொறுப்பா பார்த்துக்கோன்னு நம்புறேன்டா அப்படின்னாரு. என்னை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி தான் விட்டாரு. என்னை இழுத்து எல்லாம் பிடிக்கல. அவரு என்னை எதுலெல்லாம் விடணும்னு நான் நினைச்சேன்,
இதுலெல்லாம் விடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அது எனக்கு ஒரு லேர்னிங் தானுங்கள. அப்போ ஸ்டாஃப் என்ன பண்றாங்கன்றது நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நம்ம கேமரா வைக்கின்ற அவசியம் இல்லை. அது நம்மளோட தேவையை பொறுத்து இருக்குது. அப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் இழுக்கலாம், எங்கெங்கெல்லாம் விடலாம் அப்படின்றது நம்ம கொஞ்சம் கரெக்டா நம்மளுக்குள்ளேயும், நம்மளுக்கு உண்டான ஸ்டாஃப்குள்ளேயும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் நம்மளோட டைம் குவாலிட்டியா பண்ற பட்சத்துல இந்த ப்ரொஃபஷனல் அருமையான ப்ரொஃபஷன் சார். இட் இஸ் neither tough nor easy சார். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கலந்துருக்கு. எல்லோரும் சிறப்பாக அமையும். எல்லாரும் நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.